படிக்க படிக்க உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் தருகிற இதிகாசம். வணக்கம். செந்தமிழே உயிரை நரம்பேனே, சேலினை முச்சினை உனக்களித்தேனே. கடவுள் வாழ்த்து என்கிற அதிகாரத்தில் வான்புகழ் வள்ளுவன் கல்விக்கு முகம் தருகிறான், முக்கியத்துவம் தருகிறான். கடவுளை கும்பிடுவது எதற்காக என்று ஒரு கேள்வியை முன்வைக்கின்றான். என்ன சொல்லுகிறான் என்றால், ஒருவன் கற்று முடித்து விட்டால் அவனுக்கு அறிவு கிடைக்கிறது. அறிவு கிடைக்கிற அதே நேரத்தில் அந்த அறிவை கற்றுக் கொடுத்த அவனுடைய குருநாதரை அவன் வணங்குகிறான். ஒரு தொழுது பின்பற்றக்கூடிய ஒரு பரம்பரையை உருவாக்குவதற்கு வள்ளுவர் சிந்திக்கிறார். நூலறிவென்கிறார், வாலறிவென்கிறார். நூலறிவு என்பது புத்தகங்கள் படிப்பதனாலே கிடைக்கும். வாலறிவு என்பது இறைவனை கும்பிடுவதால் கிடைக்கும். ஆகவே ஒரு மனிதனுக்கு நூலறிவும் வேண்டும், வாலறிவும் வேண்டும். கல்வி கற்பதனால் தனக்கு கிடைத்த அறிவு வெளிச்சத்தை இந்த சமூகத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று எவன் ஒருவன் கருதுகிறானோ அவன்தான் கல்வி கற்பதற்கு தகுதி உள்ளவன், அவன்தான் கல்வி கற்றவனாக கருதப்படுவான். ஆகவேத்தான் வான்புகழ் வள்ளுவன் சொல்லுகிறான், கற்றதனால் ஆய பயன் என்கொல் வாலறிவன் நற்றாள் தொழார் எனின் என்று பேசுகிறான். ஆகவே கற்பதனால் கிடைக்கக்கூடிய பயன் என்னவென்று கேட்டால், வாலறிவனுடைய கமலமலர் பாதங்களை தாள்களை வணங்கி ஏற்றுக்கொள்வதுதான் என்று கடவுள் என்று சொல்லக்கூடிய இடத்திலேயே கல்விக்கு முகம் தந்தான், முக்கியத்துவம் தந்தான். இதற்கு பெயர்தான் திருக்குறள். தொடர்ந்து சந்திப்போம், சிந்திப்போம்.